நான் சித்ராஜலட்சுமி தான் பேசுகிறேன். ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், வாரத்தில் 2 நாள் திங்கள் வியாழன் மாமாவுக்கு டயாலிசிஸ். இன்றைக்கி டயாலிசிஸ் போகணும். எங்களுக்கு 2 மணி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகணும். யோகா பண்ணி முடித்தாச்சு. அடுத்தாப்புல மாமாவுக்கு கீழே தூங்கிட்டுருக்காங்க. மாமாவுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு ஒவ்வொரு வேலையாக அடுத்தடுத்து நான் பார்க்கணும். அடுத்தடுத்து நான் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன நான் பண்ணுறேன், என்னென்ன செய்கிறேன், மாமாவுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் போடுறேன். மாமா நைட்டெல்லாம் தூங்க மாட்டார், பகலையில் தான் தூங்குறாரு. விடிஞ்சோன்னு தான் மாமாவுக்கே தூக்கம் வருது, அதனால் தூங்கிட்டுருக்காங்க. அதுக்குள்ளேயும் நான் மேலே யோகா பண்ணிட்டேன். இப்போ 2 முருங்கைக்காய் பிடுங்கிட்டு போகலாம். முடிச்சாச்சு, வீட்டுக்கு போகலாம். கீழே அதுக்குள்ளேயும் முருங்கைக்காய் இருக்கான்னு பார்த்துடலாம். என்ன முருங்கைக்காய் ஒன்று உடைச்சிட்டேன். இப்போ மழை, நேற்று சரியான மழை, மதுரையில் மழை. அதில் பாருங்க, இதெல்லாம் ஒடிஞ்சு கீழே விழுந்திருக்கு. இப்போ நம்ம முருங்கைக்காயை ஒடிச்சுக்கலாம். 2 முருங்கைக்காய் கூட அம்மாடி 3 முருங்கைக்காய் 4 முருங்கைக்காய் வச்சுட்டேன். சரி, நம்ம பார்த்துடலாம். இப்போ 4 முருங்கைக்காய் பிச்சாச்சு. இங்கே ஒன்று பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இது வளரட்டும், பிடுங்க வேணாம், போதும்னு நினைக்கிறேன். இப்போது கீழே ஒன்று விழுந்துருச்சு. என்ன இருக்குன்னு பார்த்தலாம். ஏன்னா மழையில் உடஞ்சி போச்சு. நல்லா மதுரையில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நேற்று நல்லா மழை, சாயந்தரத்துலேருந்தே நல்லா மழை. அதனால் நான் சாங் வீடியோ நைட்டு எடுப்பேன், அது எடுக்க முடியலை, நல்ல மழை. இப்போ முருங்கைக்காய் பிச்சாச்சு. இப்போ கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் டப்பாலாம் போட்டு வச்சுட்டு அடுத்தடுத்து நம்ம என்ன வேலைன்னு நம்ம கீழே போய் பார்த்துடலாம். இப்போ கிளம்பி மாமாவுக்கு டீ போட்டு கொடுத்துடலாம். அடுத்தடுத்து என்னென்னு நான் வீடியோவில் போடுறேன், பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வாங்க. சித்ராஜலட்சுமி சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர், கமெண்ட். நான் கடந்து போகிறேன். கடந்து போகிற பாதை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாமாவுக்கு முடியாதனால மனசு ரொம்ப வலிக்குது. இருந்தாலும் மாமா நல்லா இருப்பார், நல்லா இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் இல்லை, என்னுடைய என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுதான் என் வேண்டுதல். கடவுளுடைய ஒரு இது, என் மாமாவுக்கு ப்ளஸ்ஸிங் கிடைக்கணும். பார்த்தலாம், கீழே போய் என்னென்னு பார்த்தலாம். மாமா என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். மாமா டீ போடவா? மாமா டீ போட்டுறவா? 8:10 டீ போட்டுறேன். 8:30 நேரம் ஆச்சு, நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும்ல. சரி, இப்போயே போட்டுறேன். வேணாமா? 8:30 போடவா? ரெடி ஆயாச்சு. சீக்கிரமாக கிளம்பணும். 2 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. அவர் இங்கேயே இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. மாமா அடுத்து விட்டு எந்திரிக்க மாட்டேங்கிட்டாரு. நைட்டு பூரா மாமா தூங்க மாட்டார். எப்பயும் போல் காஃபி, சுடு தண்ணி, 50
டைலிசிங் பண்ணும்போது தூக்கி போடும். அதுக்காக வந்து பெட்ஷீட்டு வச்சுட்டு சரி மாமா செல்லையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இந்த நோட்டு ஃபுல்லாக ஒரு நோட்டு போகும்போது வாங்கிட்டு போகணும். கீழே கட்டிட்டு போகும்போது யாச்சு ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு. மாமா இங்கே போய்கிட்டுருக்காங்க தெரியுது. இங்கே போய்கிட்டுருக்காரு மாமா. போய் சேராட்டை பிடிச்சி போகணும். ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம். மாமா தனியாக போயிருக்காரு. பாய். என்னாச்சு 3 பேர் பெரிய போயிருக்காங்க.